Taste the Daily. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட பரங்கிமலை மேற்கு ஒன்றியம் திருவஞ்சேரி ஊராட்சியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, தலைமை கழக பேச்சாளர் பஞ்சாட்சரம் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேடுகள் குறித்து மக்களிடம் எடுத்துரைத்தனர். மாவட்ட MGR மன்ற இளைஞரணி துணை செயலாளர் பாலாஜி ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக சார்பில் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செம்பனார்கோவில் வடக்கு ஒன்றியம், கீழப்பெரும்பள்ளம், கீழையூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் வாக்குச்சாவடி முகவர் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் S. பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் அறிவொளி, இணை செயலாளர் சிங் ரமேஷ்குமார், துணை செயலாளர் N. பாலாஜி ஆகியோர் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பிரேம்குமார், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் MR சங்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வண்ணாரப்பேட்டை, சித்திரக்குடி, மருதக்குடி, கள்ளப்பெரம்பூர், பிள்ளையார்நத்தம் உள்ளிட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் M. ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் தஞ்சை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சுரேந்தர், இணை செயலாளர் ஸ்ரீதரன், பொருளாளர் திருசெந்தில் ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் திரளான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகர அதிமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் R. காமராஜ் கலந்து கொண்டு முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். நகர செயலாளர் R.G. குமார் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம், தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் முருகு சசிகுமார், தஞ்சை மத்திய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விக்னேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் வேப்பனஹள்ளி தொகுதிக்குட்பட்ட முதுகுறுக்கி கிராமத்தில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணா ரெட்டி, மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் கலசப்பாக்கம் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சேலம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சதீஷ், சேலம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பிரசன்னா, சேலம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணை செயலாளர் யாதவிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேலப்பாளையம் கிழக்கு பகுதி பொறுப்பாளர்கள், தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையேற்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே. பரமசிவம், மேலப்பாளையம் கிழக்கு பகுதி செயலாளர் சண்முககுமார், மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் மஹபூப் ஜான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தெற்கு ஒன்றிய பகுதிகளில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் பாகக்கிளை பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சொரத்தூர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. காடாம்புலியூர், மேல்மாம்பட்டு, பணிக்கன்குப்பம், மாளிகம்பட்டு, தாழம்பட்டு உள்ளிட்ட 30 ஊராட்சிகளில் உள்ள வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியன், கழக அம்மா பேரவை துணை செயலாளர் பக்தரட்சகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வழக்கறிஞர் ராஜசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.